அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாமக சார்பாக சௌமியா அன்புமணி தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பாமக வழக்கறிஞர் பாலு நம்முடன் இணைப்பில் இணைகிறார். சார், தற்போது சௌமியா அன்புமணி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, கூடவே நிறுவனர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதன் பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கீங்க? இது ஒரு அரசினுடைய அடக்குமுறையாக இந்த அடக்குமுறையை அரசு ஏவி விட்டிருக்கிறது. ஜனநாயகத்தில் அமைதி வழியில் போராட்டம் நடத்துவது என்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. குரலகம் என்பது போராட்டம் நடத்த அனுமதிக்கப்படுகிற பகுதி. இதற்காக நாங்கள் முன்கூட்டியே அனுமதி பெற்று தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து பெண்கள் குறிப்பாக தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், அடுத்து நானா என்ற கேள்வியோடு அவர்கள் இந்த போராட்ட களத்திற்கு வந்தார்கள். ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய போராட்டம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது சீர்குலைந்திருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போராட்டம் நடத்தப்படுகிறவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இங்கே நடைபெறுகிறது, சேலத்தில் நடைபெறுகிறது. இதற்கு முன்பாக சென்னையிலே பெண்கள் எதிரான வன்முறை நடந்திருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பான போராட்டங்கள் நடத்த யாருக்குமே அனுமதி இல்லை. அதிமுக போராட்டம் நடத்தினார்கள், அவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. நண்பர் சீமான் அவர்கள் போராட்டம் நடத்தினார், அவரையும் அனுமதி மறுத்தார்கள். இப்படி தொடர்ச்சியாக அனுமதியை மறுத்திருப்பது. விஜய் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள், அதையும் தடுத்தார்கள். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முன் அனுமதி பெற்று எங்களுக்கான விண்ணப்பத்தை கொடுத்து அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து பெண்கள் வருகிறார்கள். இந்த பிரச்சனை வெளியே வந்து விடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கோர முகம் மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுகவினரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் தொடர்ந்து காவல்துறை இந்த போக்கை கடைபிடிக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த காவல் கைது நடவடிக்கையை காவல்துறை திரும்ப பெற வேண்டும். பெண்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களை கைது செய்வதன் மூலமாக இந்த அரசு என்ன சாதித்து விட போகிறது? கடைசி நேரத்தில் நாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறோம், இதை முன்கூட்டியே அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் போராட்டம் நடத்த வரக்கூடிய இடத்தில் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி கைது செய்வது என்பது, இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது இருக்கிறதா? இந்த நாட்டில் மக்களாட்சி இருக்கிறதா? இங்கே ஒவ்வொருவருக்கும் கருத்து சுதந்திரம் என்பது இந்த நாட்டில் இருக்கிறதா என்ற கேள்வியை இப்பொழுது எழுப்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களாம் வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் வருத்தம் அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. இங்கே தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் ஆளும் கட்சியினுடைய அடக்குமுறையை போராட்டம் நடத்துகின்ற பொழுது அதை தடுப்பதும் அதை அனுமதிக்காமல் மறுப்பதும் என்பதும் அடிப்படை உரிமைக்கு எதிரானது. அந்த பணியை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து இந்த ஆளும் கட்சியினுடைய அடக்குமுறையை, இந்த ஆளும் கட்சியினுடைய அராஜகத்தை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். குறிப்பாக பசுமை தாயகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துவதற்காக வருகிறார். போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி ஒரு போராட்டத்தை மீறி அவர்கள் நடத்தினார்கள், நாங்கள் கைது செய்தோம் என்றால் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் போராட்டம் வருவதற்கு முன்பாகவே அந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. இதை உடனடியாக பெண்கள் அவர்களுடைய பாதுகாப்பு என்ற அடிப்படையில் காவல்துறை இன்று கைது செய்யப்பட்டிருக்கூடிய அனைத்து தாய்மார்களையும், பெண்களையும், சகோதரிகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், மாணவி வன்கொடுமை வழக்கு தொடர்பாக பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட முயன்றாலும் இந்த காவல்துறை கைது நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்றுதான் இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முக்கியமா திமுகவை சார்ந்தவர்களை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக காவல்துறை இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஒரே கேள்வி, காவல்துறை என்பது தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காகவா அல்லது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அடியாட்களை, குண்டர்களை, இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்காக காவல்துறை இருக்கிறதா என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. இது மிகவும் அநியாயமானது, அக்கிரமம். இந்த நாட்டில் என்ன ஜனநாயகம் என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காவல்துறையுடைய செயல்பாடு என்பது இருக்கிறது. நிச்சயமாக இதற்கெல்லாம் மக்களுக்கு காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.